எந்த டிஃப்ரெண்ட்டான குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு பாவக்காய் இருந்துச்சு, 3 கத்திரிக்காய் அண்ட் 2 குட்டி உருளைக்கிழங்கு. பொடியான இருக்கிற வெங்காயம், தக்காளி, இடிச்சு பூண்டு, கருவேப்பிலை. குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், சீரகம், கடுகு. இப்போ இடிச்ச பூண்டு, காய்ந்த கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ பொடியை நறுக்கின வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வந்துட்டு நாட்டு தக்காளி. இந்த மாதிரி காரப்படுத்திக்கலாம். நாட்டு தக்காளி பழுத்து நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் தண்ணி இல்லாமல் இது மாதிரி இடிச்சிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே நல்லா கலக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம், தக்காளி, காயெல்லாம் அந்த எண்ணெயிலே சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான கல்லுப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா உப்பு போட்டோடனே நல்லா வதங்கிடுச்சு. இது குழம்புக்கு ஊற்றி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ உப்பு மிளகாத்தூள் இந்த காய் நல்லா வதக்கிட்டேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சும்மா கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி புளியை ஊற்றிட்டோம். டேஸ்டியாக கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு.